நான் எனது சிந்தூரை எல்லை பாதுகாப்புக்கு அனுப்புகிறேன் என்று மணப்பெண் சொன்ன வார்த்தைகள் தான் இவை. திருமணமான 3 நாட்களிலேயே ராணுவ வீரருக்கு படைக்கு அழைப்பு வந்ததால் மனைவி கண்ணீருடன் வழி அனுப்பி வைத்த நிகழ்வு அனைவரையும் நெகிழ்ச்சியடைய வைத்துள்ளது. இந்தியா பாகிஸ்தான் போர் பதற்றம் தற்போது தணிந்துள்ளது. கடந்த வாரத்தில் இந்தியா பாகிஸ்தான் போர் பதற்றம் உச்சத்தில் இருந்த நிலையில் விடுப்பில் உள்ள அனைத்து ராணுவ வீரர்களும் படைக்கு திரும்ப வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சகம் உத்தரவிட்டது. இதையடுத்து நாடு முழுவதிலும் இருந்து ராணுவ வீரர்கள் உடனடியாக படைக்கு திரும்பினர். இந்த நிலையில் திருமணம் முடிந்து 3 நாட்களில் படைக்கு திரும்பும் முன் ராணுவ வீரரை அவரது மனைவி மற்றும் குடும்பத்தினர் வழி அனுப்பி வைத்த நிகழ்வு நெகிழ வைத்துள்ளது. மகாராஷ்டிராவில் உள்ள சிறிய கிராமத்தைச் சேர்ந்தவர் ராணுவ வீரர் மனோஜ் பட்டேல். இவருக்கு கடந்த மே 5ஆம் தேதி யாமினி என்பவருடன் கோலாகலமாக திருமணம் நடந்து முடிந்துள்ளது. இந்த நிலையில் இந்தியா பாகிஸ்தான் போர் பதற்றம் காரணமாக மத்திய அரசிடமிருந்து அவசர அழைப்பு வந்ததால் உடனடியாக படைக்கு திரும்ப வேண்டிய கட்டாயம் மனோஜ் பாட்டீலுக்கு ஏற்பட்டது. இதையடுத்து அவரை மணப்பெண் யாமினி மற்றும் குடும்பத்தினர் பச்சோரா ரயில் நிலையத்தில் வழி அனுப்பி வைத்தனர். அப்போது கண் கலங்கியபடி மனைவி யாமினி தனது கணவரை வழி அனுப்பி வைத்தார். இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய ராணுவ வீரரின் மனைவி யாமினி, எனது சிந்தூரை நாட்டை பாதுகாக்க எல்லைக்கு அனுப்பி வைக்கிறேன் என்று உணர்ச்சி பொங்க பெருமையுடன் கூறினார். அவர் கூறிய வார்த்தைகள் சமூக வலைதளங்களில் வைரலானது. யாமினியின் தியாகத்துக்கும் மனோஜின் அர்ப்பணிப்புக்கும் இந்தியா தலை வணங்குவதாக நெட்டிசன்கள் கருத்திட்டுள்ளனர். நமது எல்லைகளை காக்கும் ஒவ்வொரு வீரர்களுக்கு பின்னாலும் இவ்வாறான தியாகம் இருக்கிறது. எனவே ஒவ்வொரு ராணுவ வீரர்களின் குடும்பத்தினரின் தியாகங்கள் போற்றப்பட வேண்டும் என்பதில் மாற்று கருத்தில்லை.